முதல்ல வந்துட்டு சென்னை மாநகராட்சி வந்துட்டு நம்மளுக்கு 1913 இல்லாட்டி வந்துட்டு ஃபோன் கால் மூலயமா எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிப்போம். கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நாய் பிடிக்கும் படையை வந்து அனுப்பி அதில் வந்து ஒரு ஒரு வண்டியிலையும் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரும் வந்துட்டு நாய் பிடிக்கும் இந்த வேலையை செய்துவிட்டு அந்த நாயை பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் கருத்தடை செய்யாத நாய்களை மட்டும்தான் பிடிப்பாங்க. கருத்தடை செஞ்ச நாய்கள்னால் அதுங்களுக்கு வந்து அதுங்களோட காதில் வந்துட்டு ஒரு வி ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற கருத்தடை பண்ண டாக்னால் நாங்கள் பிடிக்க மாட்டோம். கருத்தடை பண்ணாத டாகுங்களை பிடிச்சிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஒரு நாள் 24 மணி நேரம் அதுங்களை வந்துட்டு அவங்கள வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கண்காணிப்பில் வைப்போம். கண்காணிப்பில் இருக்கிற டாகுங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, தே ஆர் ஃபிட் ஃபார் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் வந்துட்டு சிகிச்சை அளிக்காமல் அதுங்களுக்கு வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை கருத்தடை செய்கிறதுக்காக வந்துட்டு அவங்கள வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அடுத்த நாள் தான் அன்றைக்கே எடுத்துகிட்டு வர அன்றைக்கே கருத்தடை செய்கிறதுக்கான எந்த ப்ரொசீஜரும் பண்ண மாட்டோம். நல்லா இருக்காங்களா, ஆரோக்கியமாக இருக்காங்களான்றதை மட்டும் பார்த்துட்டு ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி அடுத்த நாள் வந்துட்டு அதுங்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி, அந்த மயக்க ஊசி போடுறது, அது எல்லாமே ஃபுல் ப்ரொசீஜர், சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் என்னவோ அதன்படி ஃபாலோ பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு வச்சுருப்போம். ஸோ வச்சுருந்துட்டு அடுத்த நாள்லேருந்தே அதுங்களுக்கான தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸு மருந்துகள் எல்லாமே வந்து கொடுப்போம். அவங்க நல்லா ஆறி அந்த காயம் சர்ஜரி சைட் வந்து நல்லா காயம் ஆறின பிறகு இங்கேருந்து அவங்கள எங்கே பிடித்தார்களோ அங்கேயே போய் விட்டுடுவாங்க. அதே எந்த படை பிடிச்சாங்களோ அந்த டீமே தான் எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. அது வந்துட்டு மினிமம் 5 to 7 days ஆகும் காயம் ஆறறதுக்கு. பட் அதையும் தாண்டி சில நாய்களுக்கு ஆறவில்லை என்றால் தனியாக தனி கேஜில் வச்சு அவங்களுக்கு தனியாக சிகிச்சை அளிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஆண்டுதோறும் நாங்கள் வந்து இப்போ ஒரு 19,000லேருந்து 20,000 வரைக்குமான நாய்களை பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு அதில் வந்து ஃபிட்டான டாகுகள்னு பார்த்தா ஒரு 15,000 தோராயமாக இருக்கும். 15,000 டாகுகளை வந்து வருஷம் நாங்கள் வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணுறது மூலமாக இந்த பாப்புலேஷன் ஏன் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி தோணுதுன்னா, ஏன் 57,000 இருந்து நீங்கள் 15,000 ஆப்ரேஷன் பண்ணியும் ஏன் இந்த எண்ணிக்கை வந்து கூடியிருக்குன்னு அந்த மதிப்பீட்டின்படி கூடியிருக்குதா நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி கூடியிருக்குன்னா, ஒவ்வொரு பெண்ணாயும் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 2 முறை குட்டி போடும். ஒவ்வொரு முறை குட்டி ஈனும் போதும் அது வந்து 6லேருந்து 8 குட்டிகள் போடும். அதால் வருஷத்துக்கு 2 முறைன்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தோராயமாக 12 குட்டிகள் ஒரு பெண்ணாய் வந்து நம்ம ஒரு பெண்ணாயே வந்து கருத்தடை செய்யாமல் விட்டோம்னா அது அந்த ஆண்டினுடைய இறுதியில் வந்து 12 நாய்க்குட்டி கூடுதலாக 12 நாய்களாக அதனுடைய எண்ணிக்கை கூடிடும். ஏன் அது மிஸ் ஆகுதுன்னா, நம்ம இந்த நாய் இன கட்டுப்பாடு சட்டம் 2023 படி சின்ன குட்டிகள் 6 மாதத்துக்கு குறைவான வயது உள்ள நாய்க்குட்டிகள் மற்றும் இந்த ப்ரெக்னென்ட் டாக்ஸு அது ப்ளஸ் வந்து லேக்டேட்டிங் மதர்ஸ், இந்த 3ஐயும் வந்து அஸ் பர் ரூல் பிடிக்கக்கூடாது. அதனால் வந்து அப்போ மிஸ் ஆகிற டாக் வந்து திரும்ப வந்து இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த சைக்கிள் வந்து ஒரு கப்பிள் நம்ம பண்ணாமல் விட்டாலே அதனுடைய லைஃப் ஸ்பேனில் வந்து மொத்தம் ஒரு தெருநாயும் சரி எந்த நாயும் சரி ஒரு 12லேருந்து 15 ஆண்டுகள் அதனுடைய லைஃப் ஸ்பேனு. 12லேருந்து அதில் வந்து 9 வயசு வரைக்குமே அது வந்து வருஷத்துக்கு 2 முறை குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம கற்பனையும் பண்ண முடியாத அளவான இந்த அளவுனுடைய ப்ரீடிங் சைஸ் தான் வந்து இந்த பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு காரணம். ஈவன்தோ இந்த கருத்தடையெல்லாம் பண்ணுறதால இது ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்குது. 57,000ங்கிறது ஏன் 1,00,000 இருக்குன்னு மதிப்பிடுறோங்கிறதுக்காக இந்த கணக்கீடு. ஒரு ஃபீமேல் டாக் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணாமல் மிஸ் ஆச்சுன்னா அது வந்து 12 ஆகிடும். இதனால தான் இந்த பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குது.